வாசுதேவநல்லூரில் வாக்களித்துவிட்டு சென்ற கட்டிட தொழிலாளி சடலமாக மீட்பு. மரணத்தில் சந்தேகம். உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் வசித்து வந்த கட்டிட தொழிலாளி மாரியப்பன், வயது 44, நேற்று நடைபெற்ற தேர்தலில் வாக்களித்துவிட்டு வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் நீண்ட நேரமாக வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் கவலையடைந்தனர். இந்த நிலையில் நெல்கட்டும் செவல் செல்லும் சாலையில் உள்ள மதுக்கடை அருகில் உள்ள பாலம் பகுதியில் ஒருவர் சடலமாக கிடப்பதை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் கவனித்தனர். உடனடியாக புளியங்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் மாரியப்பனின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாரியப்பனின் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அவரது மரணம் இயல்பானதா அல்லது வேறு காரணங்களால் ஏற்பட்டதா என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக புளியங்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மாரியப்பனின் உறவினர்கள் வாசுதேவநல்லூர் பழைய பேருந்து நிலையம் முன்பாக திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் கடந்த சில நாட்களாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ச்சியாக சாலை மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டத்தின் முக்கிய சாலையாக உள்ள இந்த பாதையில் அடிக்கடி போக்குவரத்து தடங்கள் ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது.